ஆன்மீகம் நம்மை குடும்பத்திலிருந்து விலக்கி விடுமா? பிரம்மா குமாரிகள் துறவறத்தை வலியுறுத்துகிறதா? ஓம் சாந்தி. பொதுவாக எல்லாருடைய மனசில் இவ்வாறான கேள்வி வருது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆன்மீக வாழ்க்கையில் செல்வதன் மூலமாக குடும்ப வாழ்க்கையிலிருந்து துறவறம் போகணுமா? இல்லை மேலும் குடும்ப வாழ்க்கையில் இருந்து கொண்டே நம்ம ஆன்மீகத்தில் இருக்க முடியுமா? இல்லை மேலும் இந்த பிரம்மகுமாரி இயக்கம் துறவறத்தை வலியுறுத்துகிறார்களா? இப்படின்ற கேள்வி. இல்லை ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா எல்லாருடைய மனசுலேருந்து இந்த மாதிரி கேள்வி வருவது இயற்கை. இன்னும் ஆன்மீகத்தில் போனால் துறவறம் போயிடுவாங்க, வீட்டை விட்டு போயிடுவாங்க அப்படின்னு நினைக்கின்றார்கள். அது தவறு. இல்லையா? ஆன்மீகம் என்பது நம்மை நாம் உணர்தலாகும். நம்மை நாம் உணர்ந்து நம்முடைய சுய தர்மத்தில் நிலைப்பதாகும். இதன் மூலிமா நம்முடைய வாழ்க்கை தரம் அதிகரிக்கிறது. இல்லையா? அதனால் வீட்டை விட்டு காட்டுக்கு போகணுன்னு அவசியம் இல்லை. வீட்டில் இருந்து கொண்டே நம்மை நாம் உணர்தலாகும். இல்லை ஜென்ரல் சிம்பிளான விஷயம் இது. பாருங்கள், இப்போ ஒரு கார் இருக்குது. காரை ஓட்டக்கூடிய டிரைவர் வேறு, கார் வேறு. இல்லையா? இப்போ எப்போ காருக்குள்ளே டிரைவர் ஏறின பிறகு நான் கார் ஓட்டக்கூடிய ஓட்டுநர் என்பதை மறந்தால் என்ன ஆகும்? கண்டிப்பாக அந்த கார் ஆக்சிடெண்ட் ஆகும். இல்லையா? ஜென்ரலாக எடுத்துக்குவாங்க. இப்போ நீங்கள் கார் ஓட்டுறவங்களை செக் பண்ணுறாங்க. இவங்க குடிச்சு விட்டு ஓட்டுறாங்களா, இல்லை நல்ல மனநிலையில் ஓட்டுறலாம், என்ன பண்ணுறாங்க சமயத்தில் செக் பண்ணுறாங்க. இல்லை நல்ல மனோநிலையிலேருந்து ஓட்டாத டிரைவர் என்ன பண்ணுறாங்க, உடனே அரெஸ்ட் பண்ணுறாங்க. காரணம் என்ன? அவர் நிலை சரியில்லை. நிலை சரியில்லாதனால குடிச்சிட்டு ஓட்டும்போது நம்முடைய மனம் நிலை மாறுது. அதன் மூலிமா பல விதமான விபத்துகள் ஏற்படுகிறது. அதுதான் ஆன்மீகம் கற்பிக்கின்றது. நம்முடைய வாழ்க்கையை பற்றி நம்ம யதார்த்தமான உண்மையை அறியாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய வாழ்க்கையானது பார்த்திங்கன்னா, இல்லை எப்படி நம்ம கார் ஓட்டக்கூடிய நான் டிரைவர் என்பதை மறப்பதாகும். இல்லை மறந்துட்டு ஓட்டும்போது என்ன ஆகுது? உங்களுக்கு ஆக்சிடெண்ட் ஏற்படுகின்றது. அதேமாதிரி நம்ம வாழ்க்கை என்பது என்ன, ஆன்மீகம் என்ன, நம்ம வாழ்க்கை நெறிமுறைகளை அறிந்து வாழ்க்கையினுடைய அந்த நெறிமுறைகளின் ஆதாரத்தில் தன்னைத்தான் உணர்ந்து அதன்படி நடப்பது தான் ஆன்மீகம். அதனால் நம்ம ஆன்மீகத்தில் செல்பவர்கள் எல்லாம் வீட்டை விட்டு போயிடுறாங்க. வீட்டை விட்டு போக சொல்லுவதற்காக அந்த ஆன்மீகம் என்பது கிடையாது. நெறிமுறையற்ற அந்த வாழ்க்கை தான், இல்லைங்களா, நம்ம தவறான வழியிலே நம்ம கொண்டு செல்கிறது. அதனால் நம்முடைய வாழ்க்கை தரனானது நாளுக்கு நாள் குறைந்து கொண்டே செல்கிறது. ஆகவே ஆன்மீகம் என்பது ஆன்மாவை உணர்ந்து, ஆன்மாவினுடைய உண்மையான குணங்களை உணர்ந்து, இல்லை மேலும் நாம் இறைவனோடு ஏற்படுத்தக்கூடிய தொடர்பு மூலமாக நம்முடைய வாழ்க்கை நெறிமுறையை, நம்முடைய வாழ்க்கையினுடைய உயர்ந்த முன்னேற்றத்தை நம்ம அடைய முடியும் என்பதை கற்பிப்பதான் ஆன்மீகமாகும். ஆனால் ஆன்மீகத்தில் போகிறவங்க எல்லாமே ஜென்ரலாக எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஒவ்வொரு தர்மத்திலும் ஆன்மீகத்தை பலவிதமாக கற்பிக்கின்றார்கள். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மீது பலவிதமான நம்பிக்கை வைத்து அதனை நடைமுறை வாழ்க்கையில் கொண்டு வராங்க, அதை ஃபாலோ பண்ணுறாங்க. இல்லையா? அப்போ நம்ம எதை எவ்வாறு நம்ம புரிந்து கொண்டு நம்முடைய அந்த பாவனை, நம்முடைய அந்த கற்பனை, நாம் எதன் மீது நம்பிக்கை வைக்கின்றோம் என்பதை பொறுத்து இந்த ஆன்மீகமானது அமைகின்றது. இப்போ நீ ஆன்மீகத்தில் பாருங்கள், சிலர் பாருங்கள், இந்துக்களாக இருந்தால் என்ன, அவங்க ஆன்மீகம் என்பது என்ன, பலவிதமான உருவ வழிபாடு, பலவிதமான பக்தி கொண்டவர்களாக இருக்காங்க. சிலர் அனுமான் பக்தராக இருக்காங்க, சிலர் பார்த்திங்கன்னா கிருஷ்ண பக்தராக இருக்காங்க. அதே வேறு தர்மமாக இருந்தால், கிரைஸ்டாக இருந்தால் என்ன பண்ணுறாங்க, கிரைஸ்ட பக்தி செய்கிறாங்க. இல்லையா? அதுலேயும் பல பிரிவுகள் இருக்கின்றது. சிலர் சிலுவையை வணங்க இருக்கிறாங்க. அதுமாதிரி இஸ்லாமாக இருந்தால் அதுலேயும் பல விதமான நம்பிக்கைகள். இது மாதிரி ஒவ்வொரு தர்மத்திலும் ஆன்மீகத்தினுடைய அந்த விளக்கமானது, ஆன்மீகத்தினுடைய அந்த கோட்பாடானது சிறிது அந்த கருத்துக்களில் மாறுபட்டு இருக்கிறது. இருந்தாலும் எந்த ஒரு ஆன்மீகத்திலும் ஆன்மீகத்தை ஃபாலோ செய்கிறவங்க எல்லாமே குடும்பத்தை விட்டு போயிடணும், துறவரம் இருக்கணும் அப்படின்னு யாரையும் அதில் வலியுறுத்துவது கிடையாது. அதனால் நீங்கள் குடும்பத்தை விட்டு போகணும் அப்படின்னு என்பதும் கிடையாது. ஆன்மீகம் என்பது குடும்ப வாழ்க்கையில் இருந்து கொண்டே ஆன்மீக கொள்கைகளை நாம் நடைமுறை வாழ்க்கையிலே எப்படி நாம் கடைப்பிடிப்பது என்பது தான் அந்த ஆன்மீகமாகும். ஆன்மீகம் நமக்கு வாழக்கூடிய அந்த கலையை கற்கின்றது. நாம் எப்படி வாழ வேண்டும் என்ற அந்த நெறிமுறைகளை நமக்கு கூறுகின்றது. இல்லை, இதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கை முன்னேற்றம் மேல் நோக்கி அதிகரிக்கின்றது. இல்லையா? நம்ம அதுதான் புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம ஆன்மீகத்தை அதனால் நாம் வெளிமுகமாக நம்முடைய உடையில் மாற்றம் வேண்டும், நம்முடைய
இதில் மாற்ற வேண்டும் அப்படி கிடையாது. நம்ம வந்து எப்பொழுதும் போல் நம்ம வாழ்க்கை முறைக்கு நம்ம இருக்கக்கூடிய துறைக்கு ஏற்ப நம்ம உடை உடுத்தினாலும் சரி, ஆன்மீகம் என்பது நம்ம உள்ளத்தை மாற்றுவதாகவும், உள்ளத்திலே வந்து தெளிவை கொண்டு வருவதாகவும், ஆன்மீக நடைமுறைகளை நாம் வந்து கடைப்பிடிப்பதாகும் இல்லையா? இப்போ இன்னும் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்க. ஆன்மா என்பது ஆத்மானுடைய சுய தர்மமானது சாந்தியாகும் இல்லையா? நாம் நம்முடைய சுதர்மத்தில் நிலைத்திருக்க வேண்டும். நாம் விவிதமான காரியங்கள் செய்தாலும் மாறுபட்டு இருக்கக்கூடிய இந்த வாரான உலகத்தில் வந்து இல்லையா வெவ்வேறு மாற்றங்கள் வருது, வெவ்வேறு வந்து காரணங்களை நாம் வந்து எதிர்நோக்க வேண்டியிருக்கிறது. அவ்வாறான காரணங்கள் எதிர்நோக்கும் பொழுது நாம் நிலை குலைந்து விடுகின்றோம் இல்லையா? நம்ம உள்ளத்தில் பார்த்தீங்கன்னா வந்து பலவிதமான ஏற்றத்தாழ்வுகள் வருகிறது, உள்ளம் சோர்ந்து போகின்றது. அப்போ வந்து நமக்கு நம்பிக்கையற்ற அந்த சூழ்நிலையில் வந்து நம்ம ஆன்மீகத்தை பிடிப்பதன் மூலமாக உள்ளத்தில் உறுதி ஏற்படுகிறது இல்லையா? நம்ம மனம் அமைதியாக இருக்கின்றது. நம்மளால் எளிதாக எந்த ஒரு காரியத்தையும் செய்து முடித்து அதில் வெற்றி காண முடிகிறது. இல்லை அது தவறு நடந்தாலும் அதை நாம் புரிந்து கொண்டு நாம் திரித்து கொள்வதற்காக நாம் மாற்றிக்கொள்வதற்கான அந்த சக்தி கிடைக்கின்றது. அதனால் ஆன்மீகம் என்பது எல்லாமே வந்து நம்மளை துறவரம் போவதற்காக ஆன்மீகம் அப்படி இல்லை. மேலும் இந்த பிரம்மகுமாரிகள் இயக்கம் நம்மை துறவரம் செல்வதற்காக சொல்லுவதில்லை. ஆன்மீகம் நமக்கு வாழும் கலையை கற்பிக்கிறது இல்லையா? நமக்குள்ள வந்து இழந்த குணங்களை, நாம் இழந்த சக்திகளை மீண்டும் நமக்குள்ள வந்து என்ன பண்ணுகிறது, விழிப்படைய செய்கிறது. ஆகவே ஆன்மீகத்தின் மூலமாக நம்முடைய வாழ்க்கை திறன் மேம்படுகின்றது. நமக்குள்ள வாழ்க்கையில் சிநேகம் அதிகரிக்கின்றது, குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கின்றது. நாளுக்கு நாள் நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த தாழ்வு மனப்பான்மை நீங்கி நம்முடைய சுயமரியாதை, நம்முடைய செல்ஃப் ரெஸ்பெக்ட் நாளுக்கு நாள் வந்து அதிகரிக்கின்றது. மேலும் நம்ம இறைவனோடு தொடர்பு கொள்வதன் மூலமாக இறைவனுடைய அந்த உதவியையும் நம்முடைய காரியங்களிலே வெற்றி பெறுவதற்காக, நம்முடைய நிலையை மேல் நோக்கி கொண்டு செல்வதற்காக இறைவனுடைய அன்பு, இறைவனுடைய துணையை நாம் எளிதாக ஆன்மீகத்தின் மூலம் அனுபவம் செய்ய முடியும். அதற்காக நம்ம குடும்பத்தை விட்டு தனியாக போகணும், காட்டில் உட்காந்துக்கணும், இல்லை துறவர கொள்ள வேண்டும் என்பது அல்ல. ஆன்மீக நெறிமுறைகளை கடைப்பிடித்து நம்முடைய வாழ்க்கை உயர்ந்த தரனுடைய வாழ்க்கையாக மாற்றுவதற்கு ஆன்மீகம் நமக்கு வழிவகுக்கிறது. வணக்கம். ஓம் சாந்தி.